வாசிக்க கேட்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். அல்லேலூயா. ஏசப்பா செய்த ஒரு அற்புதத்தை இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அவருடைய அற்புதம் எப்படி நிகழ்த்தப்பட்டது, இந்த அற்புதத்தின் பின்னணி என்ன, யாரோடு ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார். இந்த வார்த்தையை சற்று கவனித்தால் இது ஒரு நிபந்தனைக்கு உட்பட்ட ஒரு வார்த்தை. இந்த தேவ செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுத்தால், நீ விசுவாசித்தால், அந்த தலைப்பின் அடிப்படையில் இன்றைக்கு நம்மோடு ஆண்டவர் இடைப்படுகிறார். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமாக இருக்கிறோம்? கரங்களை போயாச்சு. ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். ஆமென். நிபந்தனைக்கு உட்பட்ட ஒரு கூற்று. தொடர்ந்து விசுவாசிக்க வேண்டும், ஏதோ ஒரு நேரத்தில் அல்ல. கண்டினியூஸ் ஃபெய்த், தொடர் விசுவாசம். அப்படி இருக்கும்போது எதுவும் சாத்தியமே. ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி ஒரு நிபந்தனையோடு ஒரு மனிதனோடு கர்த்தர் பேசுகிறார். சபையோடு ஆண்டவர் பேசுகிறார். நீ விசுவாசிக்க கூடுமானால் உனக்கும் சாத்தியமற்ற காரியங்கள் ஆகும் என்று ஆவியானவர் இன்றைக்கு இந்த சபைக்கு உரைக்கிறார். காதுள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா. ஆமென். இந்த இடத்துல ஒரு திருத்தத்தை கர்த்தர் செய்கிறார், ஒரு கரெக்ஷன் பண்றார். என்ன கரெக்ஷன் அப்படின்னா, ஸ்தோத்திரம், அவிசுவாசம் இருந்தது. அவிசுவாசம் இருக்கிற இடத்துல கர்த்தர் கிரியை செய்யவே முடியாது. ஆண்டவர் எதிர்பார்ப்பது விசுவாசம். பழைய ஏற்பாட்டு முழுவதும் பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் நீதிமானாக்கப்பட்டான். நியாயப்பிரமாணத்தை அப்படியே ஹேண்டில் கை கொள்ளணும். டிட்டோ. கை கொள்வதனால் நீதிமான், கை கொள்ளாவிட்டால் அவன் பாவி. ஆக கிரியையினால், தனது சுயபலத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு கூற்று இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அந்த நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் திருத்துகிறார். நியாயப்பிரமாணத்துக்கு இன்னும் மெருகேற்றுகிறார், அதை அழிக்கவில்லை. ஸ்தோத்திரம். நியாயப்பிரமாணம் எல்லாம் கை கொள்ள முடியாது. ஆக விசுவாசத்தை கர்த்தர் சேர்த்து கிருபையாய் அழைக்கிறார். அல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நமக்கு கிடைத்த ரட்சிப்பு எப்படிப்பட்டது. நமக்கு கிடைத்த ரட்சிப்பு கிரியைகளினால் அல்ல, கிருபையினால். 8 வாசிக்கலாம். 2:8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல, கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. கொஞ்சம் திருத்துறாரு பாருங்களேன். அடுத்த வசனத்தை வாசிங்க. ஏன் இப்படி திருத்துறாருன்னா, 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. பழைய ஏற்பாடு முழுக்க பார்த்தீங்கன்னா கிரியையினால் நீதிமானாக்கப்படுதல். ஆனால் புதிய ஏற்பாட்டில் விசுவாசமும் கிருபையும் இணைந்து பயணிக்கிறது. அல்லேலூயா. கிரியை செய்யக்கூடாதா? கிரியை கண்டிப்பாக செய்யணும். வெறும் கிரியை மாத்திரம் அல்ல, இதோடு சேர்ந்து பயணிப்பது என்ன அப்படின்னா, விசுவாசமும் கிருபையும் ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஜாயின் டுகெதர். ஸோ கிரேஸ் அண்ட் சால்வேஷன் கோ டுகெதர். ரெண்டு சேர்ந்து பயணி. அவிசுவாசம் இருந்தால் தேவனிடத்திலிருந்து நாம் ஒன்றுமே பெற்றுக்கொள்ள முடியாது. அவிசுவாசம் என்ன? சந்தேகப்படுறது. இது நடக்குமா அப்படின்னு சந்தேகப்பட்டா தேவனிடத்திலிருந்து ஒன்று கூட நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் பாருங்க. ஸ்தோத்திரம். ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென்.
6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான். அப்படிப்பட்ட மனுஷன், சந்தேகப்படுகிற மனுஷன், கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. அல்லேலூயா. சின்ன ஒரு சந்தேகம் இருக்கலாம், இது கிடைக்குமா, இது நடக்குமா. அந்த சின்ன சந்தேகம் கூட இருந்தா நாம் தேவனிடத்திலிருந்து ஒன்றுமே பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஆக இங்கே ஒருவனிடத்தில் கர்த்தர் அந்த சந்தேகத்தை திருத்துகிறார். நம்முடைய ஆண்டவர் சந்தேகத்தை திருத்தி விசுவாசத்தை கொடுத்து, விசுவாசத்தில் தொடர்ந்து ஓடு, தொடர் விசுவாசம் உனக்கு வேணும் என்று இந்த சபையை தட்டி உற்சாகப்படுத்துகிற நல்ல தேவன் வந்திருக்கிறார். தேவன் நம்மை குற்றப்படுத்துகிறவர் அல்ல, உற்சாகப்படுத்துகிறவராய் வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆமென். ஃபெய்த்னா என்ன அப்படின்னா, forsaking all, I trust him. எல்லாவற்றையும் நான் கைவிட்டு விட்டு ஆண்டவரையே நான் சார்ந்து கொள்வேன். அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். நமக்கு ஆதரவா பலர் இருக்கலாம், பெற்றோர் இருக்கலாம், உடன்பிறப்பு இருக்கலாம், சோத்திரம், நண்பர் வட்டாரம் இருக்கலாம், தவறில்லை. ஆனால் எல்லாவற்றையும் விட்டு நான் கர்த்தரையே சார்ந்து கொள்வேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. முதல் குறிப்பு, இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? கர்த்தர் யாரோடு பேசினார் என்றால், ஒரு இரக்கமுள்ள தகப்பன் தன்னுடைய மகனுக்காக, தன்னுடைய குடும்பத்தில் நடந்த ஒரு துயர சம்பவத்திற்காக தேவனோடு கதறி சொன்ன ஒரு தகப்பனின் வேண்டுதலுக்காக மறு உத்தரவை கொடுத்த வார்த்தை தான் இப்ப நம்ம வாசிக்க கேட்டது. அவனுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறதா? பெயர் சொல்லப்படவில்லை. அவனுடைய மகனுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறதா? இல்லை. அப்போ பெரிய பெயர் பிரஸ்தாபம் இல்லாத சாதாரண ஒரு எளியவருக்கும் கர்த்தர் அற்புதங்களை செய்ய ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நீங்க இருக்கிற பகுதியில் பெயர் பிரஸ்தாபமாகாத ஒரு எளிமையான குடும்பத்தா இருக்கலாம். கவலைப்படாதீங்க. இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமென். சாத்தியமற்றவைகளை சாத்தியமாக்கும்படி கர்த்தர் நம்மை இந்த திருச்சபையை அழைக்கிறார். அல்லேலூயா. ஆமென். என்ன குடும்ப பிரச்சனை அப்படின்னா வாசிக்க கேட்போம். 18ஆம் வசனத்தை வாசிங்க. 17 வாசி. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரைத்தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். போதும். இந்த குடும்பத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னா, மகன் ஒரு அசுத்த ஆவியினால் பீடிக்கப்பட்டு அலைக்கழிக்கப்படுகிறான். அவன் அடிக்கடி நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். இதை பார்த்து கொண்டிருக்கிற தகப்பனுடைய இருதயம் கரைந்து போகிறது. இதை பார்க்க பார்க்க அந்த தகப்பனுடைய இருதயம் கரைந்து போகிறது. நான் பெற்ற என் செல்வ குமாரன் இவ்வளோ கஷ்டப்படுறானே, இவ்வளோ அலைக்கழிக்கப்படுகிறானே என்று சொல்லி தேவனிடத்தில் போனால் ஒரு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான். ஆமென். பாருங்க, அவனுடைய நிலையை அவன் ரொம்ப அழகா எடுத்து சொல்றான். இந்த தகப்பன் மகனுடைய நிலையை சொல்லும்போது மருத்துவனாகிய லூக்கா இன்னொரு வார்த்தை ஆட் பண்ணிக்கிறார். லூக்கா 9:38 வாசிக்க கேட்போம். அவர்களில் ஒருவன் சத்தமிட்டு போதகரே, என் மகனை கடாட்சி தருள வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன். அவன் எனக்கு ஒரே பிள்ளையா இருக்கிறான்.
ஒரு ஆவி அவனை பிடிக்கிறது. அப்பொழுது அவன் அலறுகிறான். அது அவனை நுரைத்தள்ள அலைக்கழித்து அவனை கசக்கின பின்பு அவனை விட்டு நீங்குவது அரிதாயிருக்கிறது. பாருங்க, ஒரு பிசாசு ஒரு வீட்டுக்குள்ள வரும்போது என்னெல்லாம் செய்கிறது பாரு. பிசாசின் கோர தாண்டவம் இங்கே சம்பவம் செய்கிறது. என்ன சம்பவம்? அவனை கசக்கி அலைக்கழித்து நுரைத்தள்ளி பல்லை கடித்து அந்த குடும்பத்தையே நாசம் பண்ணுகிறது பார். பிசாசு அவ்வளவு கொடுமையானவன். பிசாசு அத்தனை கொடூரமானவன். ஏன் அப்படின்னா, நம்ம சுகமா இருப்பது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. தேவ ஜனம் கஷ்டப்படணும், அவர்கள் வருத்தப்படணும், அவர்களை கசப்பான அனுபவத்துக்குள்ள நடத்தணும்னு சொல்லி பிசாசு தீவிரப்படுகிறதை பார்க்கிறோம். நமக்கு தெரியும் பிசாசை பற்றி ஒரு சில காரியங்களை நம்ம பார்த்து விட்டு, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமை எப்படிப்பட்டது, பிசாசு எப்படிப்பட்டவர், இதில் யார் ஜெயிக்கிறார் என்று நாம் அறிந்து ஒரு நல்ல ஒரு விரிவான ஒரு அந்த எண்ணத்தோடு தேவனிடத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் போது கர்த்தர் நமது ஜபத்தை கேட்டு நமது குடும்ப பிரச்சனைக்கும் கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற ஆராதனை இந்த ஆராதனை. விசுவாசிக்கிறீங்களா? பல நாட்களாக உங்களுடைய வாழ்க்கையிலே அலைக்கழிக்கப்படுகிறீர்களா? அல்லது பிசாசின் தந்திரங்களினால் வஞ்சிக்கப்பட்டு பீடிக்கப்பட்டு கசப்பான அனுபவத்தோடு வந்திருக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு விசுவாசத்தை தட்டி எழுப்பி கொடுத்து அந்த விசுவாச ஜீவியத்தில் வளர்ந்து ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் செய்யும் போது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. இந்த நாள் பிரச்சனை உடனே சரி பண்ணாரா அப்படின்னா இல்லைங்க. ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்களேன். ஒரு பிரச்சனையை கையாளுற ஹேண்டில் பண்ணுற விதம் ரொம்ப அருமையாக இருக்கிறது. அவனை கூப்பிட்டு அவனை விசாரிக்கிறார். 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடன் அந்த பிசாசு என்ன பண்ணுது? அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். உடனே ஆண்டவர் சுகம் கொடுக்கல, கொஞ்சம் வெயிட் பண்றார். வெயிட் பண்ணி அவன்கிட்ட கேட்கிற ஒரு அருமையான ஒரு கான்வர்சேஷன் பாருங்க. அதே கான்வர்சேஷனை இன்றைக்கு இந்த திருச்சபையோடு கர்த்தர் பேசுகிறார். 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறுவயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. பாருங்க, நமது ஆண்டவர் நம்மை விசாரிக்கிற தேவன். அல்லேலூயா. சுகம் கொடுப்பதற்கு முன்பாக நம்மையில் எத்தனை அக்கறை உள்ளவர். உன்னுடைய பிரச்சனை எத்தனை நாளுமா நீ போராடிட்டு இருக்கிற? உன் பிரச்சனை சகோதரா எத்தனை நாட்கள் நீ போராடி கொண்டிருக்கிறாய் என்று இன்றைக்கு நம்மத்தில் விசாரிக்கிற ஒரு தெய்வமாய் வந்திருக்கிறார். அநேகர் உன்னை கைவிட்டிருக்கலாம், தாய் தகப்பன் உறவினர்கள் உன்னை கைவிட்டிருக்கலாம். எல்லாரும் கைவிடப்பட்ட நிலைமையில தனிமையாய் எழுது கொண்டிருக்கிற மகனே மகளே, இன்றைக்கு நம்மத்தில் ஆண்டவர் விசாரிக்கிறவராக வந்திருக்கிறார். எத்தனை காலம் இந்த போராட்டம் உனக்கு, எத்தனை நாட்கள் இந்த கண்ணீர் உனக்கு என்று சொல்லி உன் கண்ணீரை துடைக்கிற ஒரு நல்ல தகப்பனாக தாயாக வந்திருக்க. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமென். எத்தனை காலம் உனக்கு போராட்டம்? ஆண்டவர் நீ கேட்கிறார். திருச்சபையை பார்த்து உங்களோடு தீர்க்கமாக இடைபடுகிறார். நீ விசுவாசிக்க கூடுமானால் இன்றைக்கு அது உனக்கு நடக்கும். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனிலும் உனக்குள் இருப்பவர் பெரியவர். ஓ, நாள்பட்ட வியாதியா இருக்கலாம், நாள்பட்ட போராட்டங்களா இருக்கலாம். சிறு வயது தொடங்கி உன்னுடைய வாழ்க்கையில ஒரே போராட்டங்களும் கண்ணீரும் வேதனையும் அலைக்கழிப்பு இருக்கிறதா? இன்றைக்கு இந்த ஆராதனையில் கர்த்தர் உனக்கு விடுதலை அளிக்க கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறவர். ஆமென். வெறும் விசாரணை இல்லை, வெறும் பரிதாபப்படுறதில்லை, வெறும் அனுதாபப்படுறதில்லை, கிரியை செய்கிற தேவன். ஆமென். இந்த உலகம் விசாரிக்கும். வாங்க வாங்க, நாங்கள் இருக்கோம். வாசன் ஐக்காருக்கு வாங்க, ஃப்ரீயாகவே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க.
காசெல்லாம் வாங்கிட்டு தானே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க. இந்த உலகம் வாங்க வாங்க நாங்கள் இருக்கோன்னு சொல்லுவாங்க. ஆனால் தேவன் உண்மையாய் விசாரித்து எல்லாம் இலவசமாய் கொடுக்கிற நல்ல தேவன். ஆமென். இல்லை கரங்களை தட்டுவோமா? ஒரு கூட நல்ல கரங்களை. இலவசமாய் உன்னிடத்திலிருந்து ஒன்று ஆண்டவர் எடுக்கவே மாட்டார். நம்மிடத்தில் உள்ளதெல்லாம் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டது. அல்லேலூயா. ஆமென். நமது ஆண்டவர் நம்மை விசாரிக்கிற தேவன். அல்லேலூயா. நம்ம பிரச்சனை எல்லார்டையும் சொல்லிட முடியுமா? சொல்ல முடியாது. இவனுக்கு ஒரு அறிவு இருந்தது. யாரிடத்துல போனா விடுதலை கிடைக்கும்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு பாரு. அந்த ஞானம் நமக்கு வேணும். எல்லார்ட்டையும் போய் நம்ம பிரச்சனையெல்லாம் சொல்லி ஒப்பிக்க முடியுமா? முடியாதுங்க. இவனுக்கு ஒரு ஞானம் இருந்தது. ஆண்டவருடைய பாதத்தில் போய் நான் சொன்னா எனக்கு இன்றைக்கு நான் ஒரு அற்புதத்தை பெறுவேன். அல்லேலூயா. ஆமென். சொல்லுகிற நபர் யார் என்ற அறிவு நமக்கு வேண்டும். நமது தேவன் அண்ட சராசரத்தை படைத்தவர். ஆமென். தமது வார்த்தையினாலே படைத்தார். அப்படிதானே? உண்டாக கடவது என்று சொன்னபோது உண்டாயிற்று. நம்ம எல்லாம் ஒரு இதை உருவாக்கி விட்டு தான் பெயர் வைப்போம். ஆண்டவர் இருப்பதற்கு முன்பாகவே பெயர் வைத்து அழைக்கிற தேவன். அல்லேலூயா. ஆமென். அதான் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். எதெல்லாம் இல்லையோ அது நமக்கு உண்டாகும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். எரேமியா 23:23 வாசிக்கலாம். ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை மிக அழகாக பக்தன் தீர்க்கன் எரேமியா பதிவு செய்து வைத்து. எரேமியா 23:23. நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்துக் கொள்ள கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவோ. அல்லேலூயா. ஆமென். 1 தீமோத்தேயு 6:15-16 சொல்லுகிறது, நமது ஆண்டவர் காணக்கூடாத தேவன். அல்லேலூயா. ஒருவரும் காணக்கூடாதவரும் கண்டிராதவரும். ஆமென். சோத்திரம். அப்படிப்பட்ட மகத்துவமான தேவன். அல்லேலூயா. ஏசாயா 6:1-3 வரை வானம் மட்டும் அவருடைய சிங்காசனம் எப்படி இருக்கிறது? வானம் மட்டும் உயர்ந்திருக்கிறது. நம்ம சிங்காசனம் நம்ம முழங்கால் வரதான் இருக்கு. அவருடைய சிங்காசனம் பூமியிலிருந்து வானம் மட்டும் இருக்கிறது. எவ்வளவு பெரிய தேவனை ஆராதிக்கிறோம். வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதபடி. அப்போ எவ்வளோ தூரம் ஒரு சிங்காசனம் இருக்கு பாருங்க. எவ்வளவு பெரிய தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். பராக்கிரமம் நிறைந்தவர். ஆமென். சோத்திரம். எசேக்கியேல் 10:1-3 சொல்லுகிறது, அவர் அக்கினிமயமான தேவன். தானியேல் 7:9 வாசிக்கலாம். நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாயிருந்தது. சேர்ந்து வாசிக்கலாமா? இந்த ஞானம் நமக்கு இருக்கணும். எப்பேற்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம், யாரிடத்தில் நமது விண்ணப்பத்தை சொல்லுகிறோம். அவர் ஒப்பற்றவர், ஈடற்றவர், மகிமை உள்ள தேவன். ஓ ஸ்தோத்திரம். வான சராசரங்களும் அவருடைய வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட்டது. ஒரு பக்கம் ஆண்டவர் மிக உயர்ந்த உன்னதமான தேவனாயிருக்கிறார். அதே ஸ்தோத்திரம், அதே ஆண்டவர் எப்படி இருக்குன்னா அக்கினிமயமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன். அல்லேலூயா. ஆமென். வெளிப்படுத்தல் 4:3 சொல்லுகிறது, மிகவும் அழகான தேவன். ஆமென். உன்னத பாட்டு 5:16 வாசிக்கலாம். அவர் கரங்கள் படிக பச்சை பதித்த பொன் வளையல்களை போல் இருக்கிறது. அவர் அங்கம் இந்திர நீல ரத்தினங்கள் இழைத்த பிரகாசமான யானை தந்தத்தை போல் இருக்கிறது. அவர் கால்கள் பசும் பொன்,
ஆதாரங்களின் மேல் நிற்கிற வெள்ளை கல் தூண்களைப் போல் இருக்கிறது. அவர் ரூபம் லீபனோனை போலவும் கேதுருக்களை போலவும் சிறப்பாயிருக்கிறது. அவர் வாய் மிகவும் மதுரமாயிருக்கிறது. அவர் முற்றிலும் அழகுள்ளவர். இவரே என் நேசர். எருசலேமின் குமாரத்திகளே, இவரே என் சிநேகிதர். அல்லேலூயா. ஒரு பக்கம் ஆண்டவருடைய அண்ட சராசரத்தை தமது வார்த்தையினால் சிருஷ்டித்தவர், மிகப்பெரிய சிங்காசனத்தை உடையவர், சோத்திரம் அக்கினி மயமானவர், விசேஷமாக அவர் பூரண அழகுள்ளவர். ஆமென். ஒப்பற்றவர், ஈடற்றவர், பராக்கிரமம் நிறைந்தவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இன்னொரு பக்கம் மிகவும் அன்பான உள்ளம் கொண்டவர், ஒரு தாயை போல நம்மை நேசிக்கிறவர். ஆமென். அவர்கள் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. தாயின் அன்பு இந்த உலகத்தில் ஒப்பற்ற அன்புங்க. அந்த அன்பே போனாலும் சரி, அவருடைய அன்பு எத்தனை விலையேற பெற்றது என்றால், அவன் ஒரு பக்கம் பராக்கிரமம் உள்ளவர், ஒரு பக்கம் அழகுள்ளவர், ஒரு பக்கம் ஸ்தோத்திரம் அக்கினி மயமானவர். அதே ஆண்டவர் மிகவும் அன்பான ஆண்டவர். அல்லேலூயா. ஆமேன். பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை கோர தாண்டவம் ஆடினாலும், ஆமேன், பராக்கிரமம் நிறைந்த கர்த்தர் இன்றைக்கும் செயல்படுகிற தேவனாய் இருக்கிறார். ஓ, பிசாசின் கிரிகளை அடக்கி போட, ஓ சோத்திரம், மனுக்குமாரன் இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். நல்ல கரங்களை தட்டி, பராக்கிரமம் நிறைந்த ஒப்பற்ற அழகுள்ளவர், ஓ சோத்திரம் அக்கினி மயமானவர், ஆமேன், எல்ஷடாய், சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. எரேமியா 32:27 சொல்லுகிறது, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ அப்படிங்கிறார். இப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் மனுக்குலத்தை ஆண்டவர் எப்படி படைத்தாரா? தமது சாயலிலே படைத்தார். ஆமே. இது யாருக்கு பிடிக்கல? பிசாசுக்கு பிடிக்கல. ஆண்டவர் சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிறானே, அவருடைய நற்குணங்களினாலே உண்டாக்கப்பட்டிருக்கிறானே. அவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தமுள்ளவர், நீதிமுள்ளவர், ஆமென், பராக்கிரமம் உள்ளவர். அவருடைய சாயலிலே படைக்கப்பட்ட நம்ம பார்த்தா யாருக்கு? பிசாசுக்கு பிடிக்கவே இல்லை. எப்படியாவது இவர்களை அழிக்க வேண்டும் என்று இன்றைக்கும் பாருங்க, நமக்கு நல்ல தெரிந்த ஒரு வசனம். பிசாசு எப்படி இருக்கிறானா? கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தருகிறார். கர்ஜிக்கிற சிங்கம், நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், போலதான், சிங்கம் கிடையாது. ஆமே. சிங்கம் போல ஒரு டாய்ஸ் மாதிரி தான், மிரட்டுவான். சின்ன பிள்ளைங்க அதை பார்த்து பயப்படுவாங்க. டாய்ஸை பார்த்து பெரியவங்க பயப்படுவாங்களா? சின்ன பிள்ளைகளுக்கு பயம் காட்டினா அது பாரு சிங்கம் அப்படின்னு. ஆனால் பெரியவங்க புரிஞ்சுக்குவாங்க, அது டாய்ஸ், சிங்கம் போல தானே, சிங்கம் கிடையாது. ஆக எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றி திரிகிறார். ஆனால் கர்த்தர் அந்த சோத்திரம் பிசாசின் கையிலிருந்து நம்மை விலக்கி, ஆமென், விடுவிக்கிறவர். அல்லேலூயா. நாம் பரிசுத்தமாய் இருப்பது அவனுக்கு பிடிக்காது, நீதியை நடப்பிப்பது பிடிக்காது, நல்ல ஞானமாய் செயல்படுவது பிடிக்காது. ஆக எப்படியாவது இவர்களை அலைக்கழிக்க வேண்டும், இவருடைய வாழ்க்கையை கசைக்க வேண்டும். பிசாசனுடைய நோக்கம் பார்த்தீங்களா? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். திருடன் பயப்படுத்துகிறவன். திருடன் வந்து உங்களை சந்தோஷப்படுத்துவானா? எந்த ஒரு திருடன் வந்து எந்த வீட்டில் சந்தோஷப்படுத்தி பார்த்துருக்கிறீங்களா? அல்லது உங்களுக்கு ஏதாவது இல்லைன்னா வந்து கொடுத்துட்டு போக வந்திருக்கனா? உங்கள் சின்ன ஒரு ஓட்ட உடசலை கூட ஏதாவது ஒன்று கிடைக்குமான்னு திருடிட்டு போவான் பாருங்க. இந்த காலை வெளியில் நீங்கள் பிசாசின் கிரியினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம், பயப்படாதீங்க. சோதர எப்பேற்பட்ட கொம்பனானாலும் என் ஆண்டவருடைய சர்வ வல்லமைக்கு முன்பாக அவனுடைய எல்லா கிரிகளும் அழிக்கப்பட்டது. நல்ல கரங்களை தட்டி நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் பராக்கிரமுள்ளவர். ஓ சோத்திரம், அகிலத்தை படைத்தவர், அக்கினி மயமானவர், அழகுள்ளவர், ஒப்பற்றவர், பழுதற்றவர், எல்ஷடாய். ஹல்லேலூயா. அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுண்டோ? அவனுக்கு நல்ல ஒரு அறிவு இருந்தது. ஒரு தகப்பனுக்கு யாரிடத்தில் விண்ணப்பத்தை கொண்டு போகிறோம் என்ற நல்ல ஞானம் இருந்தது. ஆமென். கரெக்டான இடத்துல போயிட்டான். ஆனால் போன போது அவன் கதறி சொன்ன வார்த்தை பாருங்க, எப்படி விண்ணப்பம் பண்றா பாருங்க. அடுத்த குறிப்பு, அவனுடைய விண்ணப்பம் எப்படி இருந்தது?
வாசிக்கலாம். 22 வசனத்தை வாசிக்கலாம். மார்க்கு 9:22. இவனை கொல்லும்படிக்கு அது அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். அல்லேலூயா. அவனுடைய விண்ணப்பம் எவ்வளவு உருக்கமா இருந்துச்சு பாருங்க. கண்ணீரே வந்துடும். தேவ சமூகத்துக்கு வரும்போது இப்படி உருக்கமாக நாம் சோத்திரம் முழு மனதோடு அவருடைய சமூகத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுத்தால் கர்த்தர் கட்டாய நமக்கு பதில் செய்கிறவர். ஆமென். எல்லாம் சேர்ந்து அந்த விண்ணப்பத்தை இன்னைக்கு தேவ சமூகத்தில் நமது விண்ணப்பமா சொல்லலாமா? 24 வசனம் வாசிக்க கேட்போம். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னான். மௌனமா சொல்லல, சத்தமிட்டு கண்ணீரோடு தேவ சமூகத்தில், நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்வேன். எங்கள்ங்கிற பதத்தை பயன்படுத்துகிறேன் பார்த்தீங்களா? எங்கள் குடும்பத்துக்கு என்ன செய்யுங்க, உதவி செய்ய. எனக்குன்னு சொல்லலை, ப்ளூரல். எங்கள் குடும்பத்துக்கு உதவி செய்யுங்கன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. இவன் சொல்கிறான், நீர் ஏதாகிலும் செய்ய கூடு. அந்த வார்த்தையை பாருங்க, நீர் ஏதாகிலும். அப்போனா உனக்கு டவுட் வந்துருச்சுன்னு அர்த்தம். இவனுக்கு டவுட்டோட தான் கேட்குறான், சின்ன சந்தேகம். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சீசர்கள் பிசாசை துரத்திருக்கிறாங்க. பிசாசு போச்சா? போகலை. அதிலே வெக்ஸ் ஆகிட்டார். இப்போ ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்திருக்கிறாரு. ஆண்டவர்கிட்ட ஒரு சின்ன சந்தேகம், நீர் ஏதாகிலும் செய்ய கூடுன்னு சொன்னானா? கூடு மானால் அப்படின்னா, இஃப் யூ கேன் டூ எனிதிங். இஃப்னு வந்துருச்சு. இஃப்னு வந்தாலே அங்கே என்னதான்? அவிசுவாசம், சந்தேகம். அதை தான் ஆண்டவர் கரெக்ட் பண்ணுறார். சந்தேகப்படாதப்பா. அதை கரெக்ட் பண்ணி சொன்ன வார்த்தை தான் 23 வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை கரெக்ட் பண்ணுறாரு, ஏற்றுக்கொள்ளுங்க. 23 வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். இயேசு அவனை, நீ விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. All things are possible to him who believes. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுன்னு கரெக்ட் பண்றாரு. ஏத்துக்கிட்டான். எப்படி ஏத்துக்கிறான்? ஹானஸ்டா நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். சில பார்த்தீங்கன்னா கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டாத மாதிரி தான் இருப்பான். தேவ சமூகத்துக்கு வர்றப்ப அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஹானஸ்டா இருக்கணும், உண்மையா இருக்கணும். ஒத்துக்கிட்டான் பாருங்க. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 24 வசனத்தை வாசிக்க கேட்போம். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன்பா, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னான். அவன் அவிசுவாசம் இருக்கு, அதை கரெக்ட் பண்றாரு. ஏத்துக்கிட்டான். ஏத்துக்கிட்டு ஹானஸ்டா அறிக்கை செய்கிறான். உண்மைதான் ஆண்டவரே, என்ற கொஞ்சம் அவிசுவாசம் இருக்கு. அந்த அவிசுவாசம் இருந்தால் நீங்கள் செய்ய மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உண்மைதான். அந்த அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் சந்தேகத்தோடு இங்கே வந்து உட்கார்ந்துருக்கலாம். சந்தேகத்தோடு ஆண்டவர் எப்பொழுது செய்வார், அவரால் செய்ய முடியுமா? வந்தாலே பிரச்சனை தான். முடியுமா அப்படின்னா ஒரு துணை காலத்து வந்தாலே என்னதான்? அவிசுவாசம். விசுவாசத்துக்கு முன்பாக போடுங்க. அவிசுவாசம் அதோடு நிப்பாட்டிக்கணும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் முடிச்சிடணும். அப்படின்னா முடிஞ்சிருச்சு. அவிசுவாசம் இருந்தா அந்த இடத்துல ஆண்டவர் கிரியை செய்ய மாட்டார். எத்தனை பேர் நம்மை திருத்தி கொள்ள ஆயத்தமா இருக்கிறோம்? ஆமென். எடுத்துருங்க, டெலீட் பண்ணிருங்க. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் பதறான். ஆமென். சோத்திர. விசுவாசத்தினால் வராத யாவும்
பாவமே. சோதரன், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். பார்த்தீங்க, எல்லா விசுவாசத்தின் அடிப்படையில். பழைய ஏற்பாடு முழுவதும் கிரியைகளின் அடிப்படையிலே, டீட்ஸ், குட் டீட்ஸ், நற்கிரியைகளின் அடிப்படையிலே. ஆனால் புதிய ஏற்பாட்டில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நம்பிரணும். ஆனா அவிசுவாசம் இருக்கு. அங்கதான் ஆண்டவர் எதை சொல்றாரு? கொஞ்சம் கிருபை, விசுவாசம் கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னா கூட எதை தருவார் ஆண்டவர்? சொல்லுங்க. இப்ப அவிசுவாசப்பட்டனால அற்புதம் செய்யாம இருந்தாரா? இல்லை. அவன் கேட்கிறான் ஒரு கேள்வி, எங்கள் மேல் இறங்குமையா என்று சொல்லி இறக்கத்தை கேட்டான் பாருங்க. அவிசுவாசம் இருக்கு, அந்த ஆவை எடுத்துட்டான். விசுவாசத்தோடு இப்ப என்ன சேருது? கிருபை, இரக்கம். அதான் எபேசியர் 2:8 சொன்னேன். விசுவாசத்தினாலே கிருபையை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். விசுவாசமும் கிருபையும் go together, டிராவல் ஈச் அதர், ரெண்டுமே சேர்ந்து தான் பயணிக்கும். எல்லாம் அப்படி நம்ம விசுவாசிச்சிடறோமா? சொல்லுங்க. பிரசங்கிற நானும் சொல்லுவேன், அநேக இடத்துல சோர்வுகள் வந்துடுது, சில அவிசுவாசம் வருது. ஆண்டவரை நோக்கி கதறி நாம் சத்தமிட்டு ஜெபிக்கும் போது அந்த அவிசுவாசத்தை நீங்கும்படி செய்து, அவிசுவாசத்தை பார்த்து குற்றப்படுத்தாத தகப்பன் விசுவாசத்தோடு கிருபையை நமக்கு தருகிற தேவன். அல்லேலூயா. ஆண்டவர் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபையை தருவேன்னு சொல்றார். விசுவாசிக்கிறீங்களா? நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ சோத்திரம். கிருபை, விசுவாசத்தினாலே கிருபையை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆமென். சத்தமிட்டு அழுதான், என் துக்கம் மாறட்டும் ஆண்டவரே, என் கசப்பான வாழ்க்கை மாறட்டும்ப்பா. எத்தனை வருஷங்கள் இப்படி போராட்டம், சிறு வயது தொடங்கி இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி சொல்கிறான். ஹானஸ்டாக தேவ சமூகத்தில் நாம் நம்முடைய தவறை ஒத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே உண்மைதான்ப்பா, அநேக நேரத்தில் உங்களை நான் சந்தேகப்பட்டேன்ப்பா, அநேக நேரத்தில் உங்களை வருத்தப்படுத்தினேன் ஆண்டவரே, இந்த அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும் என்று ஹானஸ்ட் பிரேயர் எத்தனை பேர் செய்ய முடியும்? ஹல்லேலூயா. உண்மையான அழுகையின் ஜெபம் ஆண்டவர் நம்மேல மனம் இறங்கும்படி செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? இப்போ ஆண்டவர் கிரியை செய்கிறார். 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 25ஆம் வசனம். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதட்டினார். நமது ஆண்டவர் நமது அவிசுவாசத்தை அவர் குற்றப்படுத்தாமல் விசுவாசத்தோடு கிருபையை கொடுத்து அவனுக்கு இரக்கம் செய்கிறார். ஆமென். ஒருவேளை நீங்க சபைக்குள்ள வர்றப்ப அவிசுவாசத்தோடு வந்திருக்கலாம், பயப்படாதீங்க. கர்த்தர் நம்மேல் இரக்கமாய் இருக்கிற தேவன். ஆமென். அவன் கண்ணீரோட ஜெபிக்கிறானே, ஒரு தகப்பனின் கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார் பாரு. காலை வேளையில நீங்கள் அவிசுவாசத்தோடு வந்திருக்கலாம், உங்கள் பிள்ளைகளுக்காக, குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகளுக்காக கண்ணீர் விட்டு கதறி அழுது கொண்டிருக்கிற தகப்பன்மாரே, தாய்மாரே, என் பிள்ளைகள் இன்னும் ரட்சிக்கப்படலை, பிள்ளைகள் கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க என்று கண்ணீர் விட்டு பிள்ளைகளின் ஆசீர்வாதங்களுக்காக கண்ணீரோடு வந்திருக்கிற முகத்தின் கண்ணீரை கர்த்தர் துடைக்கிறவராய் வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பக்கம் பிசாசின் கோர தாண்டவம், ஒரு பக்கம் இயேசு கிறிஸ்துவின் மனதுருக்கம், மனதுருகி அற்புதம் செய்கிறார் பார். அப்படி அன்பு வெளிப்பட்டதினாலே பிசாசை ஆண்டவர் அதட்டுகிறார். இன்றைக்கும் யார் உங்களை அலைக்கழிக்கிறார்களோ, யார் உங்களுடைய வாழ்க்கை கசப்பாக மாற்றுகிறார்களோ, ஒருவேளை பிசாசின் போராட்டமாக இருக்கலாம், ஒருவேளை சிலருடைய மனிதருடைய சூழ்ச்சியாக இருக்கலாம், உங்களுக்கு எதிராக பல தந்திரங்களை சூழ்ச்சி செய்திருக்கலாம், உங்களுடைய தொழிலுக்கு எதிராக பல தீய திட்டங்களை தீட்டியிருக்கலாம். பயப்படாதீங்க. கண்ணீரோடு தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் போது நமக்கு நல்ல ப்ரமோஷனை கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. தீர்க்க தரிசனமாக சொல்லுகிற வார்த்தை, இன்றைக்கு ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு கட்டாயம் ஒரு ப்ரமோஷனை கொடுத்து உங்களுக்கு எதிராய் திட்டம் தீட்டினுடைய மத்தியிலே, சத்துருக்களுக்கு மத்தியிலே ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவர். இன்றைக்கு உங்களுடைய தொழிலே அடுத்த லெவலுக்குள் கர்த்தர் உங்களை கொண்டு செல்வார். விசுவாசிக்கிறீங்களா? நீ விசுவாசி
விசுவாசிக்க கூடுமானால் அது உனக்கு ஆகும். சாத்தியமற்றவைகள் சாத்தியமாக்குகிற கர்த்தர் இங்கே வந்திருக்கிறார். உன் முகங்களில் இருந்து வழிகிற கண்ணீரை துடைக்கிற கர்த்தர் வந்திருக்கிறார். எல்லா கரங்களை தட்டி ஹல்லேலூயா 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 ரிபலரா ஹதரபலரா சந்தரபனா. உன் ப்ரமோஷனை ஒருத்தனும் தடுக்க முடியாது. உன்னுடைய உயர்வை தடுக்க முடியாது. உன் தொழிலே அடுத்த லெவலுக்குள் போவதற்கான முன்னேற்றத்தை எந்த பில்லிசூனியமோ மாந்திரிகமோ மனிதனுடைய சூழ்ச்சிகளை தடுக்க முடியாது. கர்த்தர் இன்றைக்கு உன்னை விசாரிக்கிறவர்களை மாத்திரமல்ல, உன்னுடைய பிரச்சனைகளை அதட்டி அடக்கி போடுகிறவராய் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை நாட்கள் பிரச்சனை, பிசாசு அலைக்கழித்தான், கீழே தள்ளினான், தீயிலும் தண்ணீரிலும் செத்து போன அனுபவம். பிசாசை வரட்டுறப்ப எப்படி கிடந்தாமே, செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்க. செத்தே போனான், முடிஞ்சு போனான், அவன் கதையை முடிச்சு கட்டின அப்படின்னு அநேகர் சொல்லியிருக்கலாம். பயப்படாதீங்க. நமது ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால், ஒடுக்குகிறவர்கள் கையில் இருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறவர். ஆமென். பிரசங்கி 4:1 வாசிக்க கேட்போம். இதற்கு பின்பு நான் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமைகளை எல்லாம் சிந்தித்து பார்த்தேன். கொடுமையை பார்க்கிறார் சாலமோன். இதோ ஒடுக்கப்படுகிறவர்களின் கண்ணீரை கண்டு அவர்களை தேற்றுவார் இல்லை. ஒடுக்குகிறவர்கள் பட்சத்தில் பலம் இருந்தது, அப்படி இருந்தும் தேற்றுவார் இல்லை. ஒடுக்குகிறவர்கள் அநேகர். ஒடுக்குகிறவர்கள் பலவான்கள், ஆனால் ஒடுக்கப்பட்டவர்கள் பலவீனமானவர்கள். அப்படி கண்களிலே கண்ணீர் இருந்தது, தேற்றுவார் இல்லை. எத்தனை பெரிய பொல்லாங்கனா இருக்கலாம், திருடனா இருக்கலாம், பிசாசு, பெரிய பிசாசா, எந்த பிசாசா இருந்தாலும் சரி, ஒடுக்கப்படுகிறீர்களா? ஒடுக்கிறவர்கள் பட்சத்தில், அந்த பிசாசினுடைய பட்சத்தில் ஒரு பெரிய பலன் இருக்கலாம். பயப்படாத. அவனை விட நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அண்ட சராசரத்தையும் ஒரு வார்த்தையினால் படைத்தவர். அல்லேலூயா. பராக்கிரமுள்ளவர். ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால், ஒடுக்கப்படும் போது வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல, நமது பெருமூச்சின் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். ஆமென். யாத்திராகம் 3:9 வாசிங்க. இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒடுக்குதலை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தார். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டே. பாத்தீங்களா? ஒடுக்கப்படும் போது பிரசங்கி சொல்றா, யார் பார்க்கிறது அப்படிங்கிறா, யார் கண்ணீரை துடைப்பது, யார் தேற்றுவது? ஆனால் நம்மை தேற்றுவதற்கு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பார்க்கிறாருங்க, எல்லாம் பார்க்கிறார். நம்ம விடுகிற கண்ணீர், நாம் ஒடுக்கப்படுதல், அலைக்கழிக்கப்படுதல், கசக்கப்படுதல். பிசாசு வர்றது கசக்கி போடுறான் பாரு. ஒரு துண்டு பேப்பரை கசக்குனா அது எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். கசக்கின அனுபவம் பிசாசு செய்கிறான். ஆனால் கர்த்தர் எப்படிப்பட்டவர் தேவனாக இருக்கிறார். ரொம்ப அழகா தீர்க்கன் ஏசாயா வர்ணிக்கிறார். ஏசாயா 25:8-9 வாசிங்க. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களில் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அல்லேலூயா. எல்லா முகங்களில் இருந்து வழிகிற கண்ணீரை கர்த்தர் நமக்கு துடைப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். கண்ணீரோடு ஒடுக்கப்படுதலை குறித்து, நீங்கள் பலவானாகிய பிசாசினாலே ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். உங்கள் அருகிலே ஸ்தோத்திரம் சில பலவான்கள் மனிதர்களால் ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். பயப்படாதீங்க. எப்பேற்பட்ட ஒடுக்கப்பட்டவர்களை விட ஸ்தோத்திரம் அந்த ஒடுக்கப்படுவர்களுக்கு மேலான ஒரு தேவன் இருக்கிறார். ஆமென். அவரால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். அவர் நமது முகங்களில் இருந்து வழிகிற கண்ணீரை கர்த்தர் துடைப்பார். துடைச்சாரா இல்லையா? இந்த மனிதனுடைய கண்ணீரை எப்படி துடைக்கிறார்? பிசாசை அதட்டுகிறார். அவன் செத்து போனதை போல விழுந்தாலும் பாருங்க, கடைசியில் அவனுக்கு எப்படி ஆறுதல் செய்கிறார். 27ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். மார்க்கு 9:27 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். இயேசு அவன் கையை பிடித்து
உடனே அவன் எழுந்திருந்தான். அல்லேலூயா. ஒரு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல வைக்கிறார் பாருங்க. கையை பிடிக்கணும்னு அவசியமே இல்லை. அவருடைய மனதுருக்கம் விசாரிக்கிறவராக இருந்தார். அவரிடத்தில் கண்ணீரோடு வருவருடைய கண்ணீரை கர்த்தர் துடைத்தார். நமக்கு எதிராக யாரு கிரியை செய்கிறார்களோ அவர்களை கர்த்தர் அதட்டுகிறார். என்னெல்லாம் செஞ்சிருக்கிறார் பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் மனதுருக்கம் என்னெல்லாம் செய்ய வைக்கிறது. விசாரிக்கிறவராக இருந்தார். அவிசுவாசத்தை கரெக்ட் பண்றார். அவனும் கரெக்ட் பண்ணிக்கிறான். கரெக்ட் பண்ணிட்டு சொல்றான், அவிசுவாசம் நீங்கும்படி செய்யுங்கப்பா, என் விசுவாசம் எனக்குள்ள உண்டாக பண்ணுங்கப்பா. நல்ல கவனிங்க, ஜபந்தான் நமது அவிசுவாசத்தை நீக்கும். அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட ஜபம்? கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜபம். நமது அவிசுவாசம் எப்பேற்பட்டதா இருந்தாலும் அதை நீங்கும்படி செய்து தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்று தருகிற கண்ணீரின் ஜபம் செய்ய கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. தாய்மாரே, தகப்பன்மாரே, உங்க பிள்ளைகளுக்காக நீங்கள் கண்ணீர் விட்டு காதறி ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு மௌனமா இருந்தீங்கன்னா பின்னாட்களில் கண்ணீர் விடுவீங்க. இன்னைக்கே நம்ம கண்ணீர் விட்டுட்டா நமது பிள்ளைங்க நல்ல ஜாம்னு இருப்பாங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஆமே. இன்னைக்கு ஆண்டவர் யாரோடு பேசுகிறான்னு தெரியல, அப்புறம் பார்த்துக்கலாம் பாஸ்டர். ஜெபிக்க வாங்க, புதன்கிழமை வாங்க. நம்ம கண்ணீரோடு தேவ சமூகத்தில் முழங்கார் படி அந்த 1 மணி நேரம் செலவிடக்கூடாதான்னு கேட்குறாரு ஆண்டவருக்கு. எத்தனை 24 மணி நேரம் கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவர் கேட்கறது என்ன? தசமாவும் கூட கேட்கல பாருங்க. என்ன கேட்குறாரு? 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் என்னோடு விழித்திருக்க கூடாதா? ஒன்லி 1 hour. ஒரு வீக்குக்கே 1 hour தான் கேட்குறோம். நாம் தேவ சமூகத்தில் மன்றாடி ஜெபிப்போம். நமது கண்ணீரான வாழ்க்கை களிப்பான வாழ்க்கையாய் மாறும். அல்லேலூயா. மீண்டும் அதை பார்த்து முடிப்போம். ஆமென். விசாரிக்கிறவர், அவிசுவாசத்தை எடுத்து போடுகிறவர், விசுவாசத்தை கொடுத்து நம்மை உற்சாகப்படுத்துகிறவர். ஆமென். கண்ணீரை துடைக்கிறவர். நமக்கு எதிராய் ஒடுக்கப்படுகளுடைய அந்த யார் ஒடுக்குகிறார்களோ அவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? அதட்டுகிறார். விசேஷமாக நம்மை கரம் பிடித்து தூக்கி எடுத்து நிறுத்தி ஒரு விடுதலை கர்த்தர் தருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?